எனக்கு ஒரு கனவு, என் நாடு எப்படி இருக்கணும். எனக்கு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம், பசுஞ்சோலை பள்ளிகள், இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டியூஷன் அவங்க மூட வேண்டியதில்லை. ஆனா அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வருவது கூடணும். கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும்? தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு மகாகவிதையில கல்பெரு பயிர் பாருங்க. நீங்க இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு இருக்குதோ அது அளவுக்கு கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிற ஒரு திமிங்கல கரை ஒதுங்கி செத்து வைத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் அடிவில். இப்ப மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போதும் போது நம்ம விழித்துக் கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கை இருக்கும். நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு, மாற்று பொருளாதார பிரகத்துக்கு வா, வேளாண்மை முன்னிட்டு தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம். பணம் அதிகமா இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, தென்னை அதிகமா இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, கரும்பு அதிகமா இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்துல வேலை கொடுப்போம். ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்துல பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சித்தூருக்கு அனுப்புற. அப்ப கிராமங்கள் காலியாகுது. இங்க கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்திற்கு உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்பு அங்க இருந்தா வரணும். அவன் காலி ஆயிட்டானா அப்ப அவன் வாழ்விடத்துல நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்துல வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்துல வளர்த்தெடுக்க முடியாது. இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது. நகர்ப்புறங்கள்ல மக்கள் இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்ப வீட்டு வாடகை கொடுத்து, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசலாகும்.